எந்தன் இயேசுவே உந்தன் அன்பினை என்னை விட்டு பிரிப்பவன் யார்? எந்தன் இயேசுவே உந்தன் அன்பினை என்னை விட்டு பிரிப்பவன் யார்? என்ன தொல்லை நேரிடினும் அன்பரின் கையில் பறிக்க யாதொன்றும் இல்லை இல்லை. என்ன தொல்லை நேரிடினும் அன்பரின் கையில் பறிக்க யாதொன்றும் இல்லை இல்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. அவர் செய்த உதவிகளை மறவாமலே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய். அவர் செய்த உதவிகளை மறவாமலே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய். என் ஆத்துமாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஒரு ஆண்டவருடைய பிள்ளை துதிக்கும் போது எப்படி துதிக்கிறான் என்று சொன்னால், சத்தத்தினாலும் உதட்டினாலும் மாத்திரமல்ல, என் ஆத்துமா கர்த்தரிலே களி கூறுகிறது. உள்ளத்தின் நிறைவினால் அவன் கர்த்தரை துதிக்கிறான். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொன்னார். ஏன் தாவீது என் ஆத்துமா மகிழும் என்று சொல்லுவான் என்று சொன்னார், கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்கு நன்மைகளை செய்கிறவர் மாத்திரமல்ல, அழியாத நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உண்மையாகவே தேவன் நம்முடைய சரீரத்துக்கு எத்தனையோ நன்மைகளை தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ரோகங்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையும் இரக்கங்களினால் முடிசூட்டி இருக்கிறார். இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய சரீரத்திற்கு எவ்வளவோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். நீதிமான்களும் அவருடைய சந்ததிகளும் அப்பத்திற்கு தெரிவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்திற்கு தேவன் சுகத்தையும் ஜீவனையும் ஆதரவையும் ஆகாரத்தையும் அனுதினமும் தேவன் தருகிறார். இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் அவர்கள் சேர்க்கிறதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார்.
சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் அதைவிட விசேஷமானவர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்பதாகவே உங்கள் தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று. நம்முடைய சரீரத்தின் குறைவுகளை எல்லாம் தேவன் நிச்சயமாகவே நிறைவாக்கி இருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் நாம் என்னதான் புசித்தாலும் குடித்தாலும் உடுத்தினாலும், நாம் என்னதான் இந்த உலகத்தில் வசதியாய் வாழ்ந்தாலும், ஞானி சொல்லுவான், நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லைன்னு சொன்னான். இந்த சரீரத்திற்குரிய நன்மைகள் எல்லாம் அனித்தியமானது, அழிவுக்குரியது. என்னதான் சம்பரமா சாப்பிட்டாலும், என்னதான் ஆடம்பரமாய் உடுத்தினாலும், இந்த சரீரத்தில் நம்ம பெற்ற நன்மைகள் ஒன்றும் நம்மோடு நித்தியத்திற்கு வராது. ஆனால் தேவன் நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரம் நன்மை செய்தவர் அல்ல. இந்த அழிந்து போகும் உலக வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆத்துமாவை இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, அழிவிலிருந்து மீட்க வல்லவராகிய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பும் ஆத்தும மீட்பும் இல்லாமல் இந்த உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நிறைய வேளையில் இந்த மாதிரி ஆராதிக்கும் போது நம்ம ஒரு கீழான நிலைமையில் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், தேவன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், வேலை கொடுத்தார், பணம் கொடுத்தார், வசதிகள் கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். இந்த நிலையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நம்ம துதிச்சுட்டு நிறைய பேர் நம்ம நின்றுவோம். ஒரு குறையில்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்லுவேன், நான் துதிக்கக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பணம் கொடுத்து வாங்க முடியாத விலையில்லாத ஆத்துமாவுக்கு தேவன் செய்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்போ ஆராதிக்க தூண்டப்படுறாங்கன்னு சொன்னால், உலக பிரகாரமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது அதை நினைத்து கொண்டாடுகிறார்கள். தவறு கிடையாது. ஆனால் அதில் எதை மறந்து போறாங்கன்னு சொன்னால், என்னுடைய சரீரத்தை பார்க்கிலும் என் ஆத்துமாவுக்கு தேவன் செய்த நன்மைகள் நான் நினைத்து நன்றி சொல்லுவேன். நான் நினைத்து நன்றி சொல்லுவேன். தேவனே, நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. இன்றைக்கு நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும், என் ஆத்துமாவை அழிவிலிருந்து காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? நித்தியமானது. நித்தியமானது, நம்மை விட்டு எடுபடாத ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில குறையாத ஆசீர்வாதம். எல்லாம் மாறினாலும் மாறாத தேவனுடைய ஆத்துமாவுக்கு செய்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். அதனால தான் தாவீது சொன்னா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இயேசு சிலுவையில் மரித்தது நம்முடைய சரீரத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் மாத்திரம் அல்ல. உண்மையாய் நான் சொல்ல முடியும், நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலையில்லாத அவருடைய கிரயத்தை நமக்காய் கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை மீட்டதற்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். உண்மையா நான் சொல்லுவேன், ஒரு சிலரை நான் பார்க்கிறேன் ஆராதனையில், சரீரப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் குறைந்து விட்டால், ஒரு வேலை போயிருச்சு, கொஞ்சம் வசதி குறைஞ்சிருச்சு, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு,
தேவைகள் சந்திக்கப்படலை, சரீரத்தில் ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவங்க ஆராதனையும் அப்படியே குறைஞ்சிடும். சோர்ந்து போய் தேவன் தங்களுக்கு தீமை செய்ததாய் நினைத்து எனக்கு துதிக்கிற அளவுக்கு நன்மை ஆண்டவர் செய்யலைன்னு அவங்க அமைதியாகிடுவாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்தவன் யார் தெரியுமா? என் சரீரத்திற்கு அல்ல, தேவன் என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை நான் எண்ணி எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் மரித்தால் நான் மண்ணோடு போகிறவன் அல்ல, என் தேவனை நான் சந்திக்கிற, என் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார், மறுபடியும் பிறக்கச் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா அது? நித்தியத்திற்குள்ளே ஒரு மனுஷன் பிரவேசிக்கும் போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, இக்காலத்து பாடுகள் இனி நமக்குள்ளே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்ல. அதனால் அவர் எவ்வளவு பாடுபட்டாலும் அதை குறித்து அவன் சோர்ந்து போகவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவனின் ஆத்துமாவை அழிவுக்கு மீட்டு, நரகத்திற்கு மீட்டு, நித்திய வாழ்வுக்காக என் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார். அதை நினைக்கும் போது நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் அப்பாவை நான் ஸ்தோத்திரிப்பேன். சொல்ல முடியுமா நம்மளால? எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? சரீரத்தின் நன்மைகளை பார்க்கும் போது இல்லை. வெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அத்தி மரம் துளிர் விடாமல் போகும், திராட்சை செடி பலன் கொடுக்காம போகும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போகும். என்ன சரீர குறைவு வந்தாலும் நாம் துதிச்சு கொண்டே இருக்கலாம். ஏன் தெரியுமா? இவை ஒன்றும் என் ஆத்துமாவுக்கு தேவன் செய்யும் நன்மைகளை ஒன்றும் குறைக்க போவதே இல்லை. நத்திங், நத்திங். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க காலையில்? ஹல்லேலூயா. ஆண்டவரை நன்றி உள்ள உள்ளத்தோடு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். என் சரீரத்திற்கு அல்ல ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு நீர் செய்த எல்லா நித்திய நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் அழிந்து போகலாம் ஆண்டவரே, உலக நன்மைகள் மாறி போகலாம், ஆனால் என் ஆத்துமாவுக்கு தேவன் செய்த நன்மைகளை ஒன்றும் மாற்ற முடியாது, ஒன்றும் பறிக்க முடியாது. தேவனே, எனக்கு உன்னதங்களிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், உன்னதங்களிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னை விசேஷித்தம் உள்ளவனாய் என்னை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஆத்துமமே என் முழு உள்ளமே
தொழுதேற்று போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய நன்மையுள்ள பாடுவோம். போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய நன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த
ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த காலையில் நாம் சொல்ல முடியும், இந்த மாதம் முழுவதும் தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக மாத்திரம், சரீர பிரகாரமான நன்மைகளுக்காய் மாத்திரம் நான் துதிக்க வந்திருப்பேன். ஆனால் அது உண்மையான துதி கிடையாது. இந்த மாதம் அல்ல, நித்திய வாழ்வுக்காய் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு நான் பெற்றிருக்கும் மகிழ்ச்சி, நான் பெற்றிருக்கும் சமாதானம், இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. நான் சொல்லுவேன், நானும் சாப்பிட்றேன், உடுத்துறேன், நான் சுகமா இருக்கிறேன்றது உலக மனிதர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. நம்மை விட சிலர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க. கடந்த வாரம், கடந்த மாதம் நாம ஈட்டின வருமானத்தை விட உலக மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், அதுவல்ல, எந்த உலக மனிதனும் சொல்ல முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அது ஒன்றுமே மாற்ற முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. அந்த நிலையில கர்த்தர் என்னை தம்முடைய ஆலயத்தில் நிறுத்தி இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறார். I worship you, Jesus, for all the eternal blessings you have showered on my life. நித்திய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் நீர் மாறி இருக்கிறீர்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஐயா, உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். நீரேன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமதடி பணியும். நீர் மாத்திரம் இந்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸோட இந்த மாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி மாறிடும். உணவுக்கு குறை இல்லை, மை ஃபுட் இஸ் செக்யூர், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதன் மேல் நம்ம மகிழ்ச்சியை வைப்போம். ஆனால் அந்த மகிழ்ச்சி மாறும். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நம்முடைய இயேசு மாத்திரமே. இந்த மாதத்தை நான் இயேசுவோடு ஆரம்பிக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் நாம் உண்மையாகவே சொல்ல முடியும், நம்மை போல பாக்கியசாலிகள் ஒருவருமே இல்லை. இந்த மாதத்தின் 1வது நாள் நம்முடைய வாஞ்சை நம்ம கொஞ்சம் மாறணும். என்ன வாஞ்சை? நீர்தான் என்னுடைய கேடகம், நீரே என் துருகம் ஆண்டவரே. எல்லாம் மாறினாலும் நீர் மாறவே மாட்டீர். I thank you for all your eternal blessings in my life. சங்கீதக்காரனோடு நாமும் சேர்ந்து சொல்ல முடியும், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உமக்காக ஏங்குகிறது ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் இந்த
பாசத்தை உணர்கிறேனே. பாடுவோம். என் பிரச்சனை நடுவினிலே உம் பாசத்தை உணர்கிறேனே. என் எல்லாம் நீரே, ஓ என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, ஓ எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. என் தனிமையின் நடுவினிலே உம் கரத்தை காண்கிறேனே. என் தனிமையின் நடுவினிலே உம் கரத்தை காண்கிறேனே. சொல்லுவோம். என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். இயேசுவோடு நான் இந்த மாதத்தை துவங்க அவருடைய பிரசன்னத்தை எனக்கு தந்திருக்கிறார். விலையில்லாத அவருடைய சமூகத்தை எனக்கு தந்திருக்கிறார். அளவிட முடியாத அவருடைய அன்பை எனக்கு தந்திருக்கிறார். What more can I ask, O Lord? இன்னும் என்ன நான் உமக்கு கேட்பது? என்ன நான் கேட்பது? உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்திருக்கிறீரே. ஒருவரும் பறிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீரே. என்ன பிரயாசப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரே. வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நமக்கு கொடுத்த தேவன் மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வாசி. நிச்சயமாய் தருவார். ஆகவே நான் கவலை இல்லாமல் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு நான் தைரியமாய் திருப்தியோடு இந்த மாதத்தில் நுழைகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை துதிக்கலாம் என்று நினைக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டு கர்த்தரை நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord, I thank you for your peace. I thank you for your joy. I thank you for your salvation. I thank you for your forgiveness. I thank you for your grace. I thank you for your goodness. Oh, I thank you for your mercy. I thank you for your everlasting love. Everlasting love. நித்திய அன்புக்காக நன்றி. நீங்காத அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமராஜா, அநேகம் சமயம் நாங்கள் உலக கவலைகளால் நாங்கள் நிறைந்தவர்களாய், நன்றி மறந்தவர்களாய் இருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த அதிகாலையில் எங்கள் சரீரத்திற்குரியவைகளை அல்ல, அதிலும் மேன்மையான அழியாத நித்திய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்துகிற உம்முடைய கரத்தை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆத்துமாவில் ஆசீர்வதித்தவர், எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க உண்மை உள்ளவர். எங்கள் சரீரத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் ஆத்துமாவை மீட்ட நீர் எங்கள் சரீரத்தையும் குறைவில்லாமல் நீர் பாதுகாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறீர். இந்த மாதத்தை உம்மோடு, உம்முடைய அன்போடு, உம்முடைய சமூகத்தோடு, உம்முடைய பிரசன்னத்தோடு துவங்கும்படி நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்னோடு வருகிறார்.
அவர் என்னோடு வருகிறார். அவருடைய சமூகம் என்னை நிறைத்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அவருடைய கரம் என்னை தேற்றுகிறது. எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நன்றி இயேசுவே, நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும்.